கருணாநிதி ஆட்சி காலத்துல மிஸ்ஸாவுல காமராஜரை கைது பண்ண போனாங்களாம். கருணாநிதி கூப்பிட்டு ராஜாராம் நாயுடு கிட்ட, நீங்க திருப்பதிக்கு போக சொல்லாதீங்க, தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தாதான் நான் பாதுகாக்க முடியும், திருப்பதி போயிட்டா ஏன் எல்லாம் தாண்டிடும். உன் சொந்த கட்சிக்காரன் டவுசரோட அவுத்து மிஸ்ஸாவுல தூக்கி உள்ள வச்சாங்க, அதை காப்பாத்த வக்கில்ல. வாயிலே மிதிச்சாங்க ஸ்டாலின், அதை காப்பாத்த வக்கில்ல. இவரு காமராஜரை காப்பாத்தினாரா? எதுக்கு இந்த கூட்டத்தை பதிவு பண்றனா? இப்படித்தான் நம் தாத்தாக்களின் வரலாறையும் மறைப்பார்கள். சீமான்னு ஒருத்தன் இல்ல, இந்த பகுதியில் அண்ணன் வினோத்னு ஒருத்தன் இல்ல, நாம் தமிழர் கட்சின்னு ஒண்ணு இல்லன்னா, எம்.சி. ராஜா கடைசி காலத்துல கருணாநிதியை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? அது யாருக்குமே தெரியாதும்பாங்க. அது ரெண்டு பேருக்குமான ரகசியம், அது வெளியே சொல்ல முடியாதும்பாங்க. அயோத்தாச பண்டிதர் இப்படித்தான் ஒரு முறை அப்படித்தான் அவர் அண்ணாவை பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிட்டார், பேசவே இல்லைன்றாங்க. கதையா கட்டி இந்த விடுதலை படத்துல 2ஆம் பாகத்துல வரும், அவைகளுடைய கதையெல்லாம் வரலாறா மாத்திட்டான். நம்ம வரலாறு கதையா கூட மாறலங்கிற மாதிரி அவன் கதையே பூரா வரலாறா மாத்திட்டான். பார்ப்பானும் பிராமண கும்பலும் மாத்தியது, இந்த திராவிட கும்பலும் அவருடைய கதைகளை வரலாறா நம்ம திணிக்கிறான்.